ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சண்டே அன்றைக்கி எடுத்த விலாக் தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா நம்ம எப்போதும் சமையல் மட்டுமே பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி சமையலும் பார்ப்போம். அதோட இன்னும் கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி உங்களையும் அழைச்சிட்டு போகலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களா? நம்ம வந்து கும்பகோணம் காய்கறி மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து தாராசுரத்தில் இருக்குதுங்க. அதாவது தாராசுரங்கிற அந்த கிராமத்தில் இருக்குது. பட் வந்து இது ரொம்ப பெரிய காய்கறி மார்க்கெட். இது வந்து கோயம்பேடுலாம் இருக்கு இல்லையா, கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்லாம் அதுக்கு அடுத்தபடியான ஒரு பெரிய மார்க்கெட்னே சொல்லலாம். மார்க்கெட்டில் கேட்கக்கூடிய அந்த ஒரிஜினல் வாய்ஸ் கொஞ்சம் கேளுங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி எல்லாமே நம்ம கொஞ்சம் வந்து விலை மலிவாகவே வாங்கலாங்க. இப்போ இந்த வாழைப்பழம்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு சீப்பு வந்து 20 ரூபா தான். இப்போ நார்மலாக நம்ம கடைகளில் வாங்கினோன்னா எப்படியும் கொஞ்சம் அதிகமாக, இதை விட எப்படியும் கொஞ்சம் 2 மடங்கு கூட கொடுத்து தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம இப்படி வாங்கும்போது நமக்கு பொருளும் நல்லாயிருக்கும், நமக்கு விலையும் வந்து நமக்கு ரீசனபிளாக இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து முடிஞ்சாக்கா நம்ம இங்கே கூட போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது அவங்கவுங்க டிஸ்டன்ஸை பொறுத்தவரைக்கு. அதாவது நம்ம சுற்றுப்பட்டு வந்து இந்த நிறைய இடங்கள்ல இப்போ வந்து காய்கறிகள் வந்து விற்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இங்கே தாங்க மெயினாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த கடைகளில் காய்கறி விற்கிறவங்களாகட்டும், இல்லைனா வந்து கிராமங்கள்லலாம் வந்து சைக்கிளில் இல்லை டூ வீலரில் வந்து காய்கறி விற்கிறாங்கள, அவங்க எல்லாருமே வந்து இங்கே தான் வந்து மெயினாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து ஹோல்சேல் பர்ச்சேஸுங்கிறது ஒரு டைம் இருக்கும். நம்ம நார்மலாக நம்ம வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம். ஹோல்சேலாக வந்து வாங்கக்கூடியவங்க வந்து ரொம்பவே வந்து ஏர்லி மார்னிங்காகவே வந்துடுவாங்க. நம்ம கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு 6:30 7:30 போல் போனாக்கா நம்ம நார்மலாக வீட்டுக்கு வாங்கக்கூடிய காய்கறியும் வாங்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா காய்கறிகள்லாம் அந்த கழிவுகள்லாம் போட்டு அதை மக்க வச்சு அதை உரமாகவும் விற்கிறாங்களாம். ரொம்ப நல்ல விஷயந்தான் இது. பட் வந்து இருந்தாலும் இன்னுமே கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் வந்து இது நல்ல விஷயந்தான். அங்கங்கே அழுகி போய் கிடக்காமல் இது ஒரு இடத்துல சென்ஸ் பண்ணி அதை வந்து சேல் பண்ணுறாங்க. இப்போ மார்க்கெட்லாம் போயிட்டு வந்துட்டு காலை சாப்பாடு இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தோசையும் தேங்காய் சட்னியும் தான். அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காய்கறிகள்லாம் எடுத்து வச்சாங்க. பசங்க தான் காய்கறிலாம் எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு 11 மணி போல் இல்லை வெள்ளரிக்காவும் வாங்கிட்டு வந்ததுனால இப்போ வெயில் தான் வெளுத்து வாங்குது இல்லையா, கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த வெயில் நேரங்களில் சாப்பிடும்போது அந்த தண்ணி சத்து உள்ள காய்கறி தானே, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெள்ளரிக்காலாம் பார்த்தாக்கா எனக்கு பொதுவாக வந்து இந்த ஸ்கூல் ஞாபகம் தாங்க வரும். இந்த ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கனாக்கா நாங்கள் படிக்கும்போதெல்லாம் வாசலில் வந்து விற்பாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த வெள்ளரிக்காய், மாங்காய் விற்பாங்க, அப்புறம் இலந்தப்பழம் அதெல்லாம் வந்து விற்பாங்கங்க. அந்த நேரம் பார்த்திங்கனாக்கா அவர் அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். அப்படியே அவரை போட்டு மொச்சு எடுத்துருவாங்க அந்த பிள்ளைங்கள்லாம் போட்டு. ஆனால் நான் டெய்லியும் வந்து வாங்கி சாப்பிட மாட்டோம். பட் வந்து எப்போயாவது வாங்கி சாப்பிட்றது நானும் உண்டு தான். ஆனால் அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து இதே மாதிரி தான். பட் இருந்தாலும் அந்த வயசில் அதுதானே அப்படி ஒரு ஸ்நாக்ஸுங்கும்போது அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். இதுக்கு வந்து மிளகாத்தூள், உப்பு அதெல்லாம் போட்டு அந்த பொடி வேறு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் அதெல்லாம் நம்மளாவே வீட்டில் செய்கிறோம். அப்போல்லாம் வந்து சரி என்னமோ அதெல்லாம் அங்கே தான் கிடைக்குங்கிற மாதிரி நம்ம சின்ன வயசில் அப்படி நினச்சிக்குவோம். அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றது. இப்போ குழம்புக்கு பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து நாட்டு மீன், அதாவது ஆற்று மீன். ஆக்சுவலாக இது ஆற்றுல வந்து கிடைக்கக்கூடிய மீன், இல்லை பொடி மீன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன தான் பெரிய பெரிய மீனை விட இந்த பொடி மீனில் இருக்கிற டேஸ்ட் வந்து அந்த பெரிய மீனுக்கு வராதுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் அது என்னோடய கருத்து. ஒரு சிலருக்கு ஒவ்வொருத்தர் டேஸ்ட்டு. இன்றைக்கி வந்து மாங்காய் போட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள் குட்டி குட்டி மீன்லாம் இருக்குது பாருங்கள்.
அதோட குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இதோட ஸ்நாக்ஸு கொஞ்சம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெடி பண்ணலான்னு பண்ணேன். பார்த்திங்கனாக்கா நான் இன்றைக்கி கேரளாவில் பண்ணுவாங்கள்ல உண்ணியப்பம்னு சொல்லி அதுதான் பண்ணியிருக்கேன். அதாவது பச்சரிசி வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து அதை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு மிக்சியில் நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். 100 கிராம் பச்சரிசினா அது 100 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும். அதை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துட்டு அதோட ஏலக்காய் தூள் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக சேர்த்துங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வந்து புளிச்சு வரும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா நம்ம இதில் மேற்கொண்டு நான் சேர்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்தேன், அவ்வளோதான். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. கடைசியாக மாங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் மாங்காய் போட்டு வச்சுருந்தா போதும். அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாம். அது கொஞ்சம் மாவு வேறு புளிக்கணும் இல்லைங்களா, அதனால் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். நல்ல சுட சுட சாதத்தோட மாங்காய் போட்டு ஆற்று மீன் குழம்பு நல்லா சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு டிவி பார்த்துட்டு ஏதாச்சும் மத்தியானம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு படம் பார்க்குறது. அப்படி படம் பார்த்துட்டு அப்படியே ஒரு 4-5 மணி போல் ஸ்நாக்ஸ் பண்ணி டீ போட்டு குடித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா சண்டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுங்க. இப்போ வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாவு நல்லாவே புளிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தா போதும். போட்டு இது போல் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும், அதிக எண்ணெய் கூட இது தேவைப்படாது. ஸ்நாக்ஸ் ரெடிங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.